ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான். 1% கோஜிக் ஆசிட் டெய்லி க்ளோ பாடி சீரம் அண்ட் லோஷன் டெர்மோகோ ப்ராடக்ட் இது. இந்த பாடி லோஷன் எப்படி இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்ற ரிவ்யூ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வீடியோலாம் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் மொபைல் ஆப். இது ஒரு ஷாப்பிங் ஆப்பு. உங்களுக்கு க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஆப்பில் கம்மியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்ஸ் இருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஆப் பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த பாடி லோஷன் எந்த மாதிரி ஸ்கின் டைப்க்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது நம்ம பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணும், சன் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இருக்கிற டல் ஸ்கின்னையும் ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடி லோஷன் மற்ற பாடி லோஷன்லாம் ஒரு மாதிரி வாட்ரியாக இருக்கும், அப்ளை பண்ணோடனே ஈஸியாக அப்சர்வ் ஆகிற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ஒரு சன்ஸ்க்ரீன் மாதிரி தான், ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ஒயிட்டாக உங்கள் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்கள் ரொம்ப நேரம் அதை அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணி முடித்த பிறகு மைல்டாக ஒரு க்ளோ இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு ஹைட்ரேட்டாக வச்சுக்குது. அடுத்து இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளித்து முடித்த பிறகு உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டில் எடுத்துக்கோங்க இந்த லோஷனை. அண்ட் ஈவனாக நீங்கள் என்டையர் பாடிக்கும் ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஜென்டலாக நீங்கள் ஒரு மசாஜ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். கம்ப்ளீட்லி அப்சர்வ் தான் போட்டிருக்காங்க, ஈஸியாக அப்சர்வ் ஆகலாம் சொல்லலை. ஆக்சுவலாக இது ஈஸியாக அப்சர்வும் ஆகலை. நீங்கள் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் அப்சர்வ் ஆகுது. பட் ஹைட்ரேஷன் லெவல் வேறு லெவலாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு மைல்டாக ஒரு க்ளோவும் இருக்குது உங்கள் ஸ்கின்க்கு. இதில் கோஜிக் ஆசிட் இருக்குது, ஆல்ஃபா ஆல்பியூட்ரின் இருக்குது, விட்டமின் சி இருக்குது. இந்த கோஜிக் ஆசிட் நம்மளோட பாடி பிக்மெண்டேஷனை அண்ட் டார்க் ஸ்பாட்ஸு, ஸ்கார்ஸு இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வைட்டமின் சி இருக்கனால இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட். ஸோ ஈவனாக நம்ம ஸ்கின்னை வச்சுக்கிறதுக்கும் பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகுது. ஆல்ஃபா ஆல்பியூட்ரின் அதே மாதிரி தான் சன்ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷனுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இதில் ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிளென்ஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் உங்களுக்கு பாடியில் இந்த ஆக்னி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஏதாவது சீரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு சன் ப்ரொடெக்ஷன் அதாவது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சன்ஸ்க்ரீன் பயோடெக்கோட சன்ஸ்க்ரீன் தான் பாடிக்கு யூஸ் பண்ணுவேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் சீரம் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அது யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் டெர்மட்டாலஜிக்கலி இது டெஸ்டடான ஒரு ப்ராடக்ட், சேஃப் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.